அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, சிவனுக்கு மிகவும் பிடித்தமான மனிதராக மாற வேண்டுமா? இதோ ஒரு சூட்சமும். சிவனருள் முழுமையாக கிடைக்க, சிவனுடைய ஆசிகளை முழுமையாக நீங்கள் பெற அருமையான சூட்சமும். செய்ய வேண்டிய நாள் 12/7/2026. அது என்ன சூட்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. அடுத்த மாதம் 12ஆம் தேதி 12/8/2026 ஆடி அமாவாசை. நமது அறக்கட்டளையின் சார்பாக ராமேஸ்வரம் போன்ற புனித தீர்த்தங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிண்ட தர்ப்பண காரியத்தை செய்ய இயலாத சிவ சொந்தங்களுக்காக ஒரு புனித ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்னன்னா, அந்த அன்னைக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் உங்கள் சார்பாக வேத விற்பனர்களை கொண்டு இறந்த முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் செய்யும் புனிதமான காரியத்தை அடியேனே நேரடியாக செய்ய போகின்றேன், குருமுகமாக இருந்து. இந்த சேவை நேரடியாக வர இயலாத சொந்தங்களுக்கு, வெளிநாட்டு வாழ் சொந்தங்களுக்கு. எனவே பதிவு செய்ய விரும்புகிறவங்க மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பதிவு செய்யக்கூடிய அத்துணை பேரின் குடும்பத்துக்கும் ராமேஸ்வர கோடி தீர்த்த பிரசாதமும் பூஜிக்கப்பட்ட பாதாள லிங்க கயிறும் பிரசாதமாக கொரியர் மூலமாக உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, சிவனுடைய பரிபூர்ணமான அருள் பெற வேண்டும் என்றால் சிவனுக்குரிய விசேஷமான நாட்கள்ல சில சூட்சமங்களை செய்ய வேண்டும். சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, அதாவது சிவனுக்கு மிகவும் பிடித்த மனிதராக நீங்கள் மாறிவிட்டால் உங்களுக்கு யாரும் எந்த விதமான தீங்கும் செய்ய இயலாது. அவ்வாறு செய்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை தராது. செய்தவர்க்கே அது திருப்பி அனுப்பப்படும். மேலும் நீங்கள் அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும். உங்கள் உடல் நோய்கள் நீங்கும், காரிய தடைகள் நீங்கி சிவனருளால் ஞானம் பிறக்கும், தெளிவு பிறக்கும். அப்பேற்பட்ட அந்த சிவனருளை பெற 2 சூட்சமம். 12/7/2026 ஆணி 28 தேய்பிறை பிரதோஷ அன்னைக்கு நான் சொல்ற 2 பொருளையும் பார்க்கணும். முதலாவது, ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்தில் இருக்கும் வில்வ மரத்தை தரிசனம் செய்யுங்கள். அது எந்த சிவன் ஆலயமாக இருந்தாலும் சரி, மீண்டும் சொல்கின்றேன், சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தை தரிசனம் செய்து அந்த வில்வ மரத்தை 11 முறை வலம் வந்து வில்வ மரத்தை தொட்டு வணங்கணும். அவ்வாறு வலம் வரும்போது சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே வலம் வரணும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், வெள்ளை நிற பசு அல்லது வெள்ளை நிற காளையை அன்று தரிசிக்க வேண்டும். தரிசித்து அந்த பசுவிற்கு உணவு தானம் செய்ய வேண்டும், அல்லது அந்த பசுவை தொட்டு வணங்க வேண்டும். இந்த 2 விஷயத்தையும் நீங்க 12/7/2026 செஞ்சிட்டீங்கன்னா நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. நீங்க தான் சிவனுக்கு மிகவும் பிடித்த நபராக மாற போறீங்க. சிவனருள் நேரடியாக உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். ஆன்மீகம் என்பதே நம்பிக்கை. நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயம் நான் சொல்றேன். நீங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். ஆனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. ஈசன் உங்களை எப்பொழுதுமே கைவிட மாட்டார் என்பதை ஆழமாகவும் சிவத்தன்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, இந்த மாதம் 29ஆம் தேதி பௌர்ணமியை முன்னிட்டு 108 இடம்புரி சங்குகள் வைத்து மகாலட்சுமி மங்கள ஹோமம் அதர்வண வேத முறைப்படி நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்துணை பேரின் குடும்பத்தாரின் பெயர், ராசி, நட்சத்திரம் ஹோமத்தில் அர்ச்சனை செய்யப்பட்டு அவர்களது பிரார்த்தனை மகாலட்சுமி தாயிடம் சமர்ப்பணம் செய்யப்பட்டு அந்த பிரார்த்தனை விரைவாக நடந்தேற இடம்புரி சங்கு பிரசாதம் உங்கள் வீட்டுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். சங்கல்பம் செய்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.